ஹாய் சாம்ஸ், என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாலோ இல்லை திரும்ப பார்க்குறீங்கனாலோ ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி பிசிபெல்லாபாத் தான் சமைக்க போகிறோம் வித் மசாலா ரெசிபி ஃபார் இட். பிசிபெல்லாபாத்னு சொல்லிவிட்டு ஏன் கோகனட் உரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது மசாலாக்காக தான் உரிச்சிட்ருக்கேன். உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லிஸ் 3 to 5 காரத்துக்கு ஏற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், ஜீரகம் 1/4 ஸ்பூன், பட்டை சின்ன பீஸ் அண்ட் க்ளோவ் 2 இதெல்லாமும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றா அரைச்சா சிலது ரோஸ்ட் ஆகும், சிலது ரோஸ்ட் ஆகாது. அதனால் பேட்சாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டில் கோகனட் ரோஸ்ட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டாணி ஊற போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிசி 2 டம்ளர், பருப்பு 3/4 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளி தண்ணியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு திரும்ப அரைக்கலாம். ஆர் ஸ்னாப் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. நிலக்கடலை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், ஸ்ப்ரவுட்டட் பட்டாணி, நார்மல் பட்டாணி, ராடிஷ், அப்புறம் கிரவுண்ட்நட் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் சாட்டே பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் எப்படியும் குக்கரில் வெந்துடும். ஸோ சாட்டே ஆனதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம் அதே ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் அரைச்ச மசாலா, குழம்பு பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே அந்த பிசிபெல்லாபாத் ஸ்மெல் வரப்போ கரெக்டான ஸ்டேஜ் புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ புளி தண்ணியும் கையோடு ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கரை மூடி 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. நடுவில் தண்ணி ரேஷியோ சொல்ல மறந்துட்டேன். 8லேருந்து 9 டம்ளர் தண்ணி அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். நான் இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே சைடில் கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்திரமும் தேய்ச்சிக்கிட்டேன். நான் சின்ன வயசில் இருந்தப்போ என் அம்மா இதை ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணி தருவாங்க, இல்லை 6 months ஒன்ஸ் கூட பண்ணி தருவாங்க. பட் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிவிடுவாங்க. அப்போது எல்லா சின்ன பசங்க மாதிரி நானும் எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு ரைஸ் சாப்பிடுவேன். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அம்மாக்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஒரு தடவை பண்ணித்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் பண்ணதே இல்லை. ஸோ டுடே ஐ டிசைடட் டு மேக் மை குட்டி பவி ஹாப்பி பை மேக்கிங் இட் சிம்பிள் வித்தவுட் அவ்வளோ வெஜ்ஜீஸ் இல்லாமல். இப்போ பிசிபெல்லாபாத்துக்கு தொட்டுக்க பெருசாக எதுவும் இல்லை. வடாமோ வத்தலோ பொரிச்சிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வடாம் பொரிச்சிக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதோட முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஃப்ரை ஆனால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஃப்ரை ஆக விட்டுட்டேன். அப்புறம் தாராளமாக 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இந்த ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிசிபெல்லாபாத் ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.